ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐசிசி பேங்க்கில் இருக்கிற ஒரு சூப்பரான சேவிங் ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் ஐசிசி பேங்க்கில் இருக்கிற ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம், அதுவும் 2 இயர்ஸ்க்கான ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2 இயர்ஸில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க, நெக்ஸ்ட்டு இந்த 2 இயர்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும், இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஐசிசி பேங்க்கில் இருக்கிற 18 மந்த்துக்கான ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஸ்கீம்ஸை பற்றி பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து 2 இயர்ஸ்க்கான ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஸ்கீம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 2 இயர்ஸில் கம்ப்ளீட் ஆகிறதுனால இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். ஷார்ட் டேர்மில் நீங்கள் அதிகமான இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் கெயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அடுத்தது இதில் கேபிட்டல் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குது, கேரண்டர் ரிட்டர்ன்ஸும் இருக்கிறதுனால உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். அடுத்தது இந்த ஸ்கீமில் எவ்வளோ மினிமம் அமௌண்ட்டை வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த ஸ்கீமில் வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம், மேக்ஸிமம் எவ்வளோ அமௌண்ட்டில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்கலாம். ஸோ மினிமம் இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 10,000 இந்த ஸ்கீம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 2 கோடி வரைக்கும் உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாது. அது மேலே பண்ணணும் அப்படின்னா பல்க் பேமெண்ட்டு, அதுவும் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து வேறு உங்களுக்கு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீமில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நீங்கள் டிஃப்ரெண்ட் வேயில் வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். லைக் பார்த்திங்க அப்படின்னா குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி, இயர்லி அப்படின்ற பேசிஸில் நீங்கள் எடுத்துக்கிற ஆப்ஷன்ஸும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 10,000 அப்படின்றது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கேற்ற போல தான் உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஷார்ட் பீரியடில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கெயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இயர்லி, குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி என்ற பேசிஸ்லையும் இருக்குது. குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட்டும் இந்த ஸ்கீம்ஸில் இருக்குது. அதாவது அந்த டென்யூர் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்கிற ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ அந்த டென்யூர் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போதே எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்றத நீங்கள் அதாவது சூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஆப்ஷன்ஸை நீங்கள் அதில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த 2 இயர்ஸுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எவ்வளோவா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதிலே 2 கேட்டகரி, ஒன்று ஜென்ரல் சிட்டிசன், இன்னொன்று சீனியர் சிட்டிசன். ஜென்ரல் சிட்டிசனுக்கு பார்த்திங்க அப்படின்னா 7.25% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், சீனியர் சிட்டிசனுக்கு 7.75% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் 18 மந்தில் பார்த்திங்க அப்படின்னா 18 மந்த் நீங்கள் கால்குலேஷன்ஸ் எடுக்கும்போது அதில் 7.25% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், சீனியர் சிட்டிசனுக்கு 7.80% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் அதில் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இதில் சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு 5% வந்து இதில் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி ஜென்ரல் சிட்டிசனுக்கு அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் இந்த ஸ்கீம்ஸில் இருக்குது. ஸோ இந்த ஸ்கீமை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 18 இயர்ஸ்லேருந்து 2 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த டென்யூர் உங்களுக்கு வந்து கால்குலேஷன், அதாவது இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கால்குலேஷனில் எடுத்துப்பாங்க. ஸோ டென்யூர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தபடி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 24 மந்த், அதாவது 2 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே, அதாவது மெச்சூர்ட் அமௌண்ட், இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்க முடியும். அதாவது குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா. அடுத்தது இந்த ஸ்கீமில் எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத ஒரு சின்ன கால்குலேஷன் டேபிள் மூலமாக நம்ம வந்து இங்கே பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷனில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஜென்ரல் சிட்டிசனுக்கு 7.25% ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அடுத்தது டோட்டல் பீரியட் அப்படின்ற ஆப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா 2 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம மாற்ற போகிறோம். ஏன்னா நம்ம இப்போது பார்க்குற ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஸ்கீம் வந்து 2 இயர்ஸ் அப்படின்றதுனால 2 இயர்ஸ் அப்படின்ட்டு போட்டுக்கலாம். ஸோ 2 இயர்ஸ் கால்குலேஷன் எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 15,454 ரூபாய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைக்கும். அதாவது ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற பேசிஸில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதுவே ஒரு 3 lakh நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 3 lakh 7.25% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2 இயர்ஸ் அப்படின்னா 46,362 ரூபாய் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைக்கும். ஸோ டோட்டலாக 46,062 ரூபாய் உங்களுக்கு 46,000 ரூபாய் அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கலாம். அதுவே நீங்கள் 6 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 92,000 சம்திங் அமௌண்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். இதுபோல் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷனில் நீங்கள் என்ட்ரு பண்ணி உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ வரும் ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ டிடிஎஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ டிடிஎஸ் வந்து கண்டிப்பாக 50,000 ரூபாய்க்கு மேலே சீனியர் சிட்டிசனுக்கும் 40,000 ரூபாய்க்கு மேலே ஜென்ரல் சிட்டிசனும் இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ணுறாங்க ஒரு அகாடமிக் இயரில், ஒரு ஃபினான்ஷியல் இயரில் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து டிடிஎஸ் பிடிப்பாங்க. அந்த டிடிஎஸ் வந்து பிடிக்கக்கூடாது அப்படின்னா ஃபார்ம் H அண்ட் ஃபார்ம் G இருக்குது. அந்த பேங்க்கில் உங்களுடைய ஏப்ரல் மந்த் அந்த
அகாடமிக் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிடிக்க மாட்டாங்க. அப்படி பிடிச்சிட்டாங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணி நீங்கள் வந்து அந்த ரீஃபண்டை நீங்கள் எடுத்துக்க முடியும்.